மூர்மார்க்கெட் ஒரு பொருள் வருதுன்னா வேல்யூ தெரியாமல் வர்றது தான் இங்கே வருது. 10,000 ரூபாய் வாட்ச் இங்கே வருதுன்னா நாங்கள் சொல்கிறது ஒரு 1,500 சொல்லுவோம். இவங்க இது 1000 ரூபா சொல்கிறாங்க, ஆனால் ஓடவே இல்லை. 1000 ரூபா சொல்கிறாங்க. பேட்டரி போட்டால் ஓடும், இல்லைனா சர்வீஸ் பண்ணால் ஓடும். ஷூட்டிங்க்கு வந்து அவங்க ஹையாக வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க வந்து காப்பி தான் கேட்பாங்க. ப்ரோ எனக்கு காப்பி வேணும் ப்ரோ. இந்த ஒமேகா வாட்ச் நான் இவ்வளோ ரேட்டை கொடுத்து வாங்கி நான் என்ன யூஸ் பண்ணிட்டு போகிறேன். எனக்கு ஹாய் பிஎம் மீடியா மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் பக்கத்தில் இருக்கிற மோர் மார்க்கெட்டுக்கு. இந்த மோர் மார்க்கெட்டில் என்னென்ன பொருளாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நிறைய விண்டேஜ் கலெக்ஷன்ஸும் சீப்பான எலக்ட்ரானிக் ஸ்டப்ஸும் கிடைக்கும். சீப்னா அப்படி நான் சொல்ல, ரொம்ப கம்மி ரேட்டில் வந்து நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் கிடைக்கும். அங்கே என்னென்ன எலக்ட்ரானிக் டிவைஸ் சீப்பாக கிடைக்குது, என்னென்ன பொருளை விண்டேஜில் இருக்குங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கோமா? வாங்க போகலாம். சொல்லுங்க ப்ரோ, எப்படி இவ்வளோ கேமரா ஃபுல்லாக அந்த விண்டேஜ் கேமராஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணீங்க? ப்ரோ ஆக்சுவலி இங்கே வர ஐட்டம் எல்லாமே வந்து இன்னொருத்தவங்க கலெக்ட் பண்ணி வச்சது. அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகி ஊரை விட்டு ஷிஃப்ட் ஆகி போகும்போது இல்லை அதோட வேல்யூ தெரியாமல் இங்கே வரும். ஒருத்தவங்க மூர்மார்க்கெட்டில் ஒரு பொருள் வருதுன்னா வேல்யூ தெரியாமல் வர்றது தான் இங்கே வருது. வீடு ஷிஃப்ட் பண்ணும் போது மொத்தமாக எங்களை கூப்பிடுவாங்க. நாங்கள் எல்லாமே ஷிஃப்ட் பண்ணி மொத்தமாக அவங்க காலி பண்ணி கொடுத்துட்டு தேவையில்லாத பொருளை அவங்களை கேட்போம். அவங்க ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே நாங்கள் சேல் பண்ணுவோம். ஓகே ப்ரோ, தான் இந்த கேமராலாம் இதெல்லாம் எப்படி டிஜிட்டல் தானே? இதை வந்து இதெல்லாம் ஃபிலிம் ப்ரோ. ஃபிலிம் இது எல்லாமே இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து கலெக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஷோவில் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டெவலப் பண்ணுறதுக்கு சென்னையில் இங்கே யாருமே இல்லை. பாம்பேலேயே எங்கே இருக்குன்னு மட்டும் கேட்குங்க. சென்னையில் ஃபிலிம்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லை யாருமே. எவ்வளோ ப்ரோ இது ப்ரைஸில்? இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ப்ரைஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஆரம்பிக்கும்? கேமராவை பேஸ் பண்ணி ரேட் வரும் ப்ரோ. உங்களுக்கு மெட்டலாக இருந்தால் ஒரு ரேட்டு, பிளாஸ்டிக்காக இருந்தால் ஒரு ரேட்டு, பிராண்ட் வைஸ் ரேட் மாறும். நிக்கானு, கெனானு, யாஷிகா, அது எவ்வளோ ஓல்டாக இருக்கோ அது. ஆமாம், அதை பேஸ் பண்ணி தான் ரேட்டு. உங்களுக்கு 1000லேருந்து ஒரு 10,000 வரையும் இருக்குது கேமராவில். வந்து இந்த அளவுக்கு ஓல்டான கேமரா 1000ல் ஸ்டார்ட் ஆகி 10,000 வரையும் கேமரா போகும். இது யாஷிகா எடுங்க, அது பார்ப்போம். இது ஃபுல் மெட்டலு யாஷிகா MG1 1961. பாருங்க மக்களே, இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஆக்சுவலி ஒர்க்கிங் கேமரா. ஃபிலிம் மட்டும் போட்டால் யூஸ் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அரிய வகை கேமரா. இதெல்லாம் வந்துட்டு நம்ம யாரும் இங்கே பார்க்க முடியாத கேமரா. இது கண்டிப்பாக நம்ம மோர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது அவைலபிளாக ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்குது. வாட்செலாம் நிறைய மோஸ்ட்லி நம்மளுக்கு ஷாப் மெயினாக வாட்ச் இப்போ நிறைய ஓல்டர் அந்த பழையகள், அதுவே விண்டேஜ் வாட்சஸ், அந்த விண்டேஜ் வாட்சஸ். இப்போ வந்து HMT வந்து பிராண்டே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. HMT வந்து வெறும் கலெக்ட் பண்ணி வச்சவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கு. HMT இப்போ போய் நம்ம வேணும்னு போய் கேட்டால் கூட HMT உங்களால் எங்கேயுமே வாங்க முடியாது. ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சவங்க கிட்ட இருந்து மட்டும்தான் நீங்கள் வாங்கலாம். என்கிட்ட HMT நிறைய HMT. ஆமாம், HMT நிறைய இருக்கும். சீக்கோ இருக்கும், சிட்டிசன் இருக்கும். அது ரேடியோ, அது இது புதுசு தான் ப்ரோ. இது வந்து ஷூட்டிங்காக வாங்கிட்டு போவாங்க. இது வேணா விண்டேஜ். இது வேணா உங்களுக்கு FM AM எல்லாமே வரும். அந்த காலத்துல அந்த FM AM வைக்கிறாங்க. ஆமாம், பிலிப்ஸு. இது வந்து புதுசு தான். இது வேணா உங்களுக்கு ஓல்டு, செம ஓல்டு. இது ப்ளே ஆகுமா? இல்லை ட்ரை பண்ணால் தெரியும், ஒர்க் பண்ணால் தெரியும். பாருங்க, இது வந்துட்டு இதுதான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும். 1990s டெலிவிஷன். இது வந்து இது வந்து இதை பற்றி தெரியாதவங்க ஃபஸ்ட்டு மோர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒன்று ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. திருட்டு பொருள் வந்து இங்கே நிறைய வரும். அது வந்து ஃப்ராங்காக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு அந்தமாரி இருந்தது. இப்போ இருக்க இது வந்து அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய டெவலப் ஆகிடுச்சு. இன்னும் வந்து அது நிறைய பேர் வந்து இங்கே திருட்டு பொருள்லாம் வரும். பொருள் ஒர்க் ஆகாது. மோஸ்ட்லி ஒர்க் ஆகலன்னா தான் மோர் மார்க்கெட்டே வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஜென்ரல் நாலேஜே இல்லை அவங்களுக்கு. ஏன்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும், மோஸ்ட்லி அது வெளியே வரும். நம்ம அதை சர்வீஸ் பண்ணி நம்ம செல். இப்போ ஒரு 10,000 ரூபாய் வாட்ச் இங்கே வருதுன்னா நாங்கள் சொல்கிறது ஒரு 1,500 சொல்லுவோம். இவங்க இது 1000 ரூபா சொல்கிறாங்க, ஆனால் ஓடவே இல்லை. 1000 ரூபா சொல்கிறாங்க. பேட்டரி போட்டால் ஓடும், இல்லைனா சர்வீஸ் பண்ணால் ஓடும். அதனால தான் நாங்கள் 1000 ரூபா சொல்கிறோம். ஒரிஜினல் ப்ரைஸ் அப்படி ஓடணும்னா 10,000 ரூபாய்க்கு. ஆமாம். ஆனால் அது அவங்க யோசிக்கல. ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அது ஃபர்ஸ்ட்லேருந்து அது இன்னும் போகல. அது இப்போ வர ஜென்ரேஷன் வந்து அது யோசிக்கணும். அது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆமா, நார்மலா வந்து ஒரு பைக் திருடினாலே ஒரு வாரம் 2 வாரம் கண்டுபிடிச்சிடறாங்க, இல்லை எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா இங்க வருது எந்த திட்டு பொருளுக்கானாலும் இங்க இருக்கும். மோர் மார்க்கெட் போனா கிடைச்சிடும். மோர் மார்க்கெட் அந்த
மக்களோட மனநிலை ஆமா, இங்க இருக்கிற பொருள் முக்கால்வாசி வீடு ஷிஃப்ட் பண்றாங்க. அந்த ஷிஃப்ட் பண்ற பொருளை நாங்க காலி பண்ணி கொடுக்குறோம். அதுல வேண்டான்னு அவங்கள கேட்டு பர்மிஷன் கேட்டு அவங்க வேண்டாம்னு சொன்னா மட்டும் தான் அதை நாங்க ஒரு ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்து எங்களுக்கு இங்க ஒரு நீங்க அவங்ககிட்ட காசு கொடுத்து தான் வாங்கி. ஆமா ஆமா, அது அவங்க கிட்ட ஓப்பனா சொல்லிட்டு இது நாங்க இது எடுத்துக்கிறோம் உங்களுக்கு ஓகேவா கேட்டு அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க அதை எடுத்துட்டு வருவோமே தவிர மத்தபடி திடீர்னு வர கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட கொடுக்கல இதை சேல் பண்ணி கொடுங்க அந்த மாதிரியான இங்க ஒரு சங்கத்துல ரூல்ஸ் என்னன்னா இங்க வந்து திருடிட்டு வர பொருள் எந்த பொருளும் அது யாருமே தெரியாது. இங்க ஒருத்தங்க எடுத்து வந்து பொருளை கொடுக்குறாங்கன்னா நாங்க வாங்கக்கூடாது. நாங்களா போயிட்டு ஒரு இடத்துல எடுத்துட்டு வரோம்ல அது மட்டும் தான் இங்க சேலே பண்ணணும். ஏன்னா ஃபோனு நிறைய திட்டு ஃபோன் இங்க வருது, அது நிறைய வரும் இங்க. ஆனா அதை நாங்க வாங்க மாட்டோம். ஏன்னா